ஹாய் கைஸ் ஐபிஎல் 17வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் மேட்ச்சு, சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும், பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. டெலிகிராம் சேனலில் டாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒரு ஸ்மால் லீக் டீம் எடுத்து என்னுடைய பர்சனல் கான்டெஸ்ட் விளையாடுவேன். ஸோ அந்த டீமை டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக. டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வெறும் ஒரு பிளேயர் எடுத்து டியோ ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் உங்களால் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த டியோ ஆப்ஷன் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் ரியல் கேஷாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் டெபாசிட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இந்த மேட்ச் ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம். ஏன்னா வந்து ரெண்டு டீமுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். குறிப்பாக சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஒரு சாம்பியன் சைடு தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி ஆர்சிபியோட லாஸ் பண்ண மேட்ச்லாம் பெருசாக இன்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் இன்னும் அந்த பிளேயிங் 11 வந்து சிஎஸ்கேல இன்னும் செட் ஆகாத மாதிரி தெரியுது. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பாலை மீட் பண்ணுறதுக்கு, பேட்டை மீட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க. குறிப்பாக தீபக் கூடா, ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீபக் கூடாலாம் நல்ல ஃபார்மில் தான் உள்ளே வந்தார் இங்கே வரும்பொழுது. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி ஒரு சில சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். எம்எஸ் தோனியாக இருந்தாருன்னா டெஃபினட்டாக லாங் ரன் கொடுப்பாரு. அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சீசன்லாம் வாட்சனுக்கு ஒரு லாங் ரன் கொடுத்து கடைசியில் ஒரு ஃபைனலில் அடித்து வின் பண்ணி கொடுப்பார். அந்த சீசன் ஃபுல்லாகவே வாட்சன் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சிஎஸ்கேயோட கம்பேக் சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. கடைசியில் ஃபைனல் எஸ்ஆர்ஹெச்சை ஈஸியாக அடித்து வின் பண்ணி கப் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ வாட்சனோட ஒரு சூப்பரான இன்னிங்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாங் ரன் கொடுத்து எங்கேயாவது 1-2 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் சிஎஸ்கேயோட ஒரு அந்த பேட்டர்னாகவே இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் அப்படிங்கிறதுனால தீபக் கூடாவை போன மேட்ச் ட்ராப் பண்ணாங்க. விஜய் சங்கர் கொண்டு வந்தாங்க. அதே போல் ஜேமி ஓர்டனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ எல்லா மேட்சும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் பாசிபிளி என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அதை ரெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான வைசாக்ல ஆடிட்டு வர்றாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பிச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக வேண்டியிருக்கும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கும், யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் நம்பி பவுலர்ஸ் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம திருப்தியோட ஒரு பவுலர் சைடு போகக்கூடிய ஒரு பிச் அப்படின்னா சென்னை பிச்சை சொல்லலாம். ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் பெரிய பவுண்டரி டைமென்ஷன். அதனால் சும்மா மிஸ் டைம்லாம் பண்ணால் சிக்ஸர்ஸ்லாம் போகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. பவுலர்ஸை நிறைய எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போனோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோரிங்கான கேமுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். ஸ்லோ விக்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் டே கேம் வேறு. ஸோ டெஃபினட்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் குறிப்பாக பால் நல்ல டர்ன் ஆகும், ட்ரையாக இருக்கும் பிச்சு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இந்த கிரவுண்டில் 142 மேட்ச் நடந்திருக்கு. 73 பேட்டிங் ஃபஸ்ட்டு, சேசிங் டீம் 67. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக அந்தளவுக்கு டியூ இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதனால தான் இந்த நம்பர்ஸ் மோஸ்ட்லி கிரவுண்ட்ஸில் வந்து சேசிங் டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இந்த நம்பர் வந்து இந்த அளவில் வர்றதே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 159. பவுலர்ஸுக்கு வந்து 40% வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வீடியோட இன்ட்ரோலையும் நம்ம சொன்ன மாதிரி தான். டெவான் கான்வாய் உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் ஆடுற அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக ஓப்பனர் திரிபாதி அந்தளவுக்கு இன்டென்ட் இல்லாமல் ஆடுறாரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆரோட லாஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த பவர் பிளேல சுத்தமாக ரன்னே வரல. அந்த 4 ஓவருக்கு ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 பவுண்டரியே வந்துச்சு. ஸோ அதனால மேபி வந்து இந்த மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் சீசனே ரகானேவை தான் வச்சு ஓப்பன் பண்ணார். ரகானேவும் கான்வேயும் வச்சு ஓப்பன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து
அது எடுபடல. ஒரு 3 மேட்ச்சுக்கு பேக் ஃபயர் ஆனுச்சு அப்படின்னோன, திரும்ப வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பன் வந்துட்டாரு. ஸோ அதே திரும்ப இந்த சீசனும் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே ஓப்பன் பண்ணுவாங்க. ரச்சின பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒன் டவுன்ல ஆன அனுபவங்கள் இருக்கு. ஸோ அதனால அவர் ஒன் டவுன்ல வருவாரு. இல்ல அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல 3ல 2 மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு அப்படிங்கிற மாரி யோசிச்சாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே 2 நியூசிலாந்து ஓப்பனர்ஸையும் ஓப்பன் பண்ண விட்டுட்டு, ருத்ராஜ் கெய்க்வாட் வழக்கமா அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல போன மேட்ச் ஒன் டவுன்ல வந்து நல்லாவும் ஆடுனாரு. ஸோ அதனால அதே பொசிஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ராகுல் திரிபாதி நம்பர் 4, சிவம் தூபே நம்பர் 5, விஜய் சங்கர் நம்பர் 6, தோனி ஜடேஜா நம்பர் 7, எம்எஸ் தோனி நம்பர் 8, அஸ்வின் நம்பர் 9 அப்படிங்கிற மாரி இருக்கும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலிலும் பத்திரனாவும் தான் மெயின் பவுலர்ஸ். ஸோ இந்த லைனப்ல போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவம் துபே அண்ட் விஜய் சங்கர்ல இருந்து 1-2 ஓவர் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் சீமர் ஆப்ஷனா. ஸோ அதனால இவங்க 2 பேரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய் சங்கருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் ரீசெண்டாக நிறைய பவுலிங் போட்டிருக்காரு, விக்கெட்ஸும் நிறைய எடுத்திருக்காரு. அதனால தேர்ட் சீமர் ஆப்ஷன் பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் விஜய் சங்கர்கிட்ட தான் போகும். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்டா ஆப்ஷனா சிவம் தூபேயை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்திரனாவும் 100 ஆகும்போது அவங்களுடைய ஃபுல்லா 4 ஓவர் கோட்டா கண்டிப்பா போட்டுருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பத்திரனா ஷோரா அவருடைய ஓவர்ஸ் போடுவாரு. கலியில் ஆகும்போது கொஞ்சம் டெத்தில் எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. ஸோ மேபி வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் பெருசாக இருக்காது. ஆல்ரெடி 2 மேட்ச் வின் பண்ணி வர்றதுனால அவங்க எந்தவித மாற்றமும் பெருசாக செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய அதே லைனப் தான் போவாங்க. இதில் ஜாக் பிரேசர் மெக்கருக்கு மட்டும்தான் போன மேட்ச் அடிச்சாரு. பட் ஸ்டில் நிறைய மிஸ்டேக் ஷாட்ஸ் இருந்தது. இந்த மாதிரியான சேபாக் மாதிரி பெரிய கிரவுண்ட்ஸில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இவர் மேபி இவரை இன்னொரு 2-3 கேம் பார்த்துட்டு டிராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிராப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் உள்ள வந்துருவாரு. அவர் ஓப்பன் பண்ணுவார் ஃபேபோட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் என்ன சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஜாக் பிரேசர் மேக்கருக்கு நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேபு, அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ், அசுடோஷ் சர்மா முதல் மேட்சே சூப்பர் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ டிசி பேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் சேப்பாக் கண்டிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அதற்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்சும் வந்து டிசி பேட்டர்ஸ்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மெயின் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டார்க்கும் குல்தீப் யாதவும் மெயினாக அவங்களுடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போட்டுருவாங்க. ரிமைனிங் பவுலர்ஸ் வந்து எப்படி ரன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து டிசைட் ஆகும். டெத் ஓவரில் மிச்சல் ஸ்டார்க்கும் மோஹித் சர்மாவும் போடுவாங்க. முகேஷ் குமார் நல்லா போட்டிருக்காரு. ஸ்டில் இருந்தாலும் கடந்த 2 மேட்ச் வெறும் 2 ஓவரோட கட் பண்ணிடுறாங்க. ஸோ கிராண்ட் லீக்ல எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த கன்சர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் பிக் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அக்ஷர் பட்டேல் 2 மேட்சா விக்கெட் எதுவும் எடுக்கல. பேட்டிங்கும் கொஞ்சம் கீழே வர்றதுனால அந்த அளவுக்கு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் அவருடைய பவுலிங்க்கு ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதனால ஒரு சில விக்கெட் அக்ஷர் பட்டேல்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிப்ராஜ் நீகம் பேட்டிங்ல முதல் மேட்ச் சூப்பர் ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் இவ்வளவுதான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் ஸ்பின்னருக்கு அப்படிங்கிறதுனால விப்ராஜ் நீகம் மேபி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஓவர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் அவரால் பண்ண முடியும். அதை நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டெவான் கான்வே ஆடினார் அப்படின்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பக்கம் ஒரு சில ஓவர் தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸாக இருப்பார். அதனால அந்த ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபார்ம்ல இருந்து உள்ள வந்திருக்காரு. அகைன் அதான் தான் பிளேயிங் 11ல நான் சொன்ன மாதிரி லைனப்ல 2 சீமரோட போனாங்கன்னா இவருடைய ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ரவீந்திர ஜடேஜா டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், அபிஷேக் பொரேலை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே அந்த டாப் 8 பேர்ல 6 பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஸோ அதனால இந்த மேட்ச் அஸ்வினை காட்டிலும் ஜடேஜா நிறைய ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அபிஷேக் பொரேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பராக ஆடி இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 19-20 தான் ஆவரேஜ் இருக்கு. பட் அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ
சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காரு அபிஷேக் போரேல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்க்க பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. ஆப்வியஸா இருக்கும். ஏன்னா வந்து டெத் ஓவர்ஸ் நெறைய விக்கெட் எடுப்பாரு மிச்சல் ஸ்டார்க்கு. அதனால அந்த நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ விட செகண்ட் இன்னிங்ஸ விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 5, 6% அதிகமாவே இருக்கு அவருக்கு. ஸோ அதனால வந்து நான் ருத்ராஜ் கெய்க்வாடையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடியிருக்காரு. ஸோ இவங்க 3 பேரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத தவிர நூர் அகமதையும் இந்த கேட்டகரியில சேர்த்துக்கோங்க. நூர் அகமது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நெறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அது முக்கியமான காரணம் அந்த 15 டூ 20 ஓவருக்குள்ள 1 ஓவர் மினிமம் போட்டுர்றாரு. மேக்ஸிமம் 1 ஓவர் போட்டுர்றாரு. அதுல வந்து 1 அல்லது 2 விக்கெட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு கம்பேர் டூ செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு இவருடைய ஆவரேஜ். செகண்ட் இன்னிங்ஸ்ல அரௌண்ட் 30க்கு மேல வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 என்னமோ தான் இருக்கு ஆவரேஜ் ரச்சின் ரவீந்திராவை பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து கட்டாயம் ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கேஎல் ராகுல் சர்ப்ரைசிங்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல 45க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவருடைய பெரிய கன்சர்னே கேஎல் ராகுல் பெருசா வின் பண்ணி குடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாரி தான். பட் ஸ்டில் கேஎல் ராகுல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சேசிங்ல ஒரு 170, 180 அடிக்கணும் அப்படின்னா 15 டூ 16 ஓவர் வரைக்கும் நிண்டு ஒரு ஸ்கோர் பண்ணிருவாரு. அரௌண்ட் ஒரு 70, 80 அந்த ரேஞ்சுக்கு ஸ்கோர் பண்ணிருவாரு. பட் அந்த ஃபினிஷிங் லைன கிராஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஃபினிஷ் பண்ணி குடுக்க மாட்டாரு. அதனால தான் அவருக்கு கேஎல் ராகுலுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த 45க்கு மேல ஆவரேஜ் இருக்கு. ஸோ இந்த டிசி யூனிட்ட பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுலோட ரோல் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. இன்டென்ட்டும் கொஞ்சம் கிளியரா காமிச்சாரு போன மேட்ச். ஸோ இவரை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல் பொறுத்தவரைக்கும் எல்எஸ்ஜில இருந்து அவர் வெளியே வரும்பொழுது அந்த டீமோட ஓனர் சொன்னது மெயினான ஒரு விஷயம். பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ஆடுற பிளேயரோட டீமுக்காக ஆடுற பிளேயர் தான் வேணும் அப்படிங்கிறது அவருடைய மெயினா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மேல இருந்த கன்சர்ன் தான். அது அந்த ஸ்ட்ரைக் ரேட் மேல இருந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த இது போயிட்டு இருந்தது. அதை பத்தி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ போன மேட்ச் அதை தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு வந்த உடனே ஒரு 4 ஒரு 6 அதற்கு அப்புறமும் 3வது பாலும் சுத்தி அவுட் ஆனாரு. ஸோ அது யூஸ்வலா நம்ம பார்க்குற கேஎல் ராகுல் இல்ல. ஸோ கேஎல் ராகுல்ட்ட இருந்து மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐபிஎல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த இன்டென்ட்ல போடுறீங்கன்னா இதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சுத்தி அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல குயிக் ஃபயரா ஒரு 10 பால்ல 30 ரன் 35 ரன் அந்த மாதிரி அடிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூஸ்வலா ஓப்பன் பண்ணுவாரு. இப்ப மிடில் ஆர்டர்ல வர்றாரு. ஸோ இந்த விஷயங்களும் நீங்க பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்டின் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் சேசிங்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவருக்கும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமை கேப்டன் நூர் அகமது, வைஸ் கேப்டன் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நான் கேப்டன், வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அக்ஷர் பட்டேல் எஃபெக்டிவா இருப்பாரு. ஃபேபும் செம ஃபார்ம்ல இருக்காரு. பட் இங்க வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குமா பேட்டிங் அப்படிங்கிறது தெரியல. அதனால வந்து நான் ஃபேபுக்கு கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கல. இதுல டெவான் கான்வாய் ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஆடாம போயிட்டாரு அப்படின்னா நீங்க அபிஷேக் பொரேலையோ கேஎல் ராகுலையோ இந்த பிளேஸ்ல எடுத்துக்கோங்க. இதான் என்னுடைய டீமு. இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.